வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை சீமான் நேரடி மோதல், யாருக்கு வெற்றி? கட்சி கட்டளையிட்டது கருவறுக்க சொல்லி கருவறுத்து விடுவாரா அப்படின்னு பார்க்க போறோம். அதிமுக பாஜக இடையில ஒரு புதிய சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. அது கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. என்ன சர்ச்சை அப்படின்னு பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தவே இல்லை. கூட்டணியை உறுதிப்படுத்தாததுக்கு எதெல்லாம் தடையா இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாம சேர்த்தே பார்க்க போறோம். தேமுதிகவை பேசாத நாளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஏன்னா தேமுதிக கூட்டணி அமைப்பதில் பல விஷயங்கள் முட்டுக்கட்டையா இருக்குது. இப்போ ஒரு புதிய விஷயமானது வெளியே வந்திருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட சேர்த்தே சொல்ல போறேன். இப்போ அண்ணாமலையும் சீமானும் எந்த தொகுதியில நேரடியா மோதுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, காரைக்குடி தொகுதியில தான் ரெண்டு பேருமே நேரடியாக மோதி கொள்ளுகின்றார்கள். அண்ணாமலைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த தொகுதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சிங்காநல்லூர், காரைக்குடி, மதுரை தெற்கு, வில்லிவாக்கம், பத்மநாபபுரம், இந்த 5 தொகுதிக்கு அண்ணாமலை அவர்களை பொறுப்பா போட்டிருக்காரு நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சீமான் காரைக்குடியில போட்டி போட போறார். இப்போ காரைக்குடியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை இருக்கின்றார். இப்போ அண்ணாமலை ஜெயிப்பாரா இல்ல சீமான் ஜெயிப்பாரா? அண்ணாமலையும் சீமானும் நெருங்கிய நண்பர்கள். கட்சி கொள்கை மாறுபாடை தாண்டி எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார் என்ற எண்ணத்தை தாண்டி, அரசியலை தாண்டி அவங்க பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள். சீமானுடைய எந்த குணம் நம்முடைய அண்ணாமலைக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை புறக்கணிப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், சீமான் அரசியல் களத்தில் தனித்து நிற்பது அண்ணாமலைக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாமலும், ஆட்சி அதிகாரம் இல்லாமலும் அரசியல் களத்தில் தனித்து நிற்பது. ஏன் பாஜக தனித்து நிற்க கூடாது? தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு நிற்க கூடாது? தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி வேண்டும் என்றால் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அது ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படிதான் அண்ணாமலை எப்ப பார்த்தாலும் திராவிட கட்சியுடைய முதுகுல ஏறிக்கிட்டு அவங்கள வெற்றி பெற செய்து அவங்க ஆட்சி கட்டில உட்காந்துருவாங்க. வழக்கம் போல ஊழல் பண்றாங்க, வழக்கம் போல ஏமாத்துறாங்க, வழக்கம் போல 5 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் திமுக வழி விட்டுறாங்க. மாறி மாறி திராவிட கட்சிகளே வருது. தேசிய சிந்தனையானது அத்துப்போது, தெய்வீக சிந்தனையானது அத்துப்போது. அதனால தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றால் இங்க பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணி போடணும், தனியா நிக்கணும் அப்படின்றது அண்ணாவுடைய எண்ணம். சீமானாலே முடியுதுன்னா நம்மளால ஏன் முடியாது? நமக்கு மத்தியில ஆட்சி அதிகாரம் இருக்குது, கையில பணமும் இருக்குது, நம்மகிட்ட நிர்வாகியும் இருக்கிறாங்க, பல முறை வெற்றி பெற்று தேர்தலில் நின்று அனுபவசாலிகள் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு நாம ஏன்டா தனித்து நிற்க கூடாது அப்படின்னு தான் அண்ணாமலை எண்ணம். ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் இது ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலேயே அண்ணாமலை சீமானுடைய ரசிகராகவே மாறிட்டார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த அளவுக்கு மாறி இருக்காரு சீமானுடைய ரசிகராக அண்ணாமலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது, களத்துல 4 பேர் இருக்காருங்க. 4 பேரும் போட்டி போட்டு நீயா நானா பாடுபடுகின்றார்கள். ஏங்க, பாஜக அணி வலுவுடன் இருக்கிறது, திமுக அணி வலுவுடன் இருக்கிறது, வேற யாரை சொல்றீங்க அப்படின்னு சொல்கின்ற போது, பாருங்க, சினிமாவிலிருந்து வந்திருந்தாலும் விஜய்க்கென்று ரசிகர் பட்டாளம் இருக்குது, அவங்களையும் குறைத்து மதிப்பிட முடியாது. 2வது, சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் தனித்தே நிற்கின்றார். அவரை எப்போதுமே நீங்க கணக்கில் விட்டுறீங்க. சீமானை குறைத்து மதிப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? சீமானை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை சொல்லல. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. வெற்றி பெற்றால் டெல்லியில் போய் என்ன பண்ணுவோம் சொல்லவே இல்லை. வெற்றி பெற்றால் யாருடன் கூட்டணி சொல்லவே இல்லை. ஆனாலும் இவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம சீமானுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அது 8% வாக்குகளை பெற்று தந்திருக்கு. சீமான் எந்த பரிசு பொருட்களும் தரல, எந்த பணமும் தரல. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட காசு இல்லாம களத்துல நின்று இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி தனியா நின்று போராடக்கூடிய மனிதனை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சீமானுடைய பலத்தை அண்ணாமலை அவர்களே பொது வழியில போட்டு உடைப்பார். அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் சீமானுடைய ரசிகராக இருக்கின்றாங்க. ஆனா இப்போ காரைக்குடியில நம்முடைய சீமானுக்கு எதிராக அண்ணாமலையை நிறுத்தி இருக்கின்றார்கள். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூர் தொகுதியில் தான் நிற்பாரு. ஆனா காரைக்குடியினுடைய பொறுப்பாளராக போட்டதுனால இப்ப சீமானை வெற்றி பெற செய்வாரா? ஏன்னா சீமான் காரைக்குடியில போட்டி போட போறாரு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எதிராக அண்ணாமலையை ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்த விஷயங்களை அண்ணாமலையே கேட்டு வாங்கினதா தெரியுதுங்க. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் வெற்றி பெறலாம்,
வளர்ச்சி அடையலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாஜக வாக்குகளை அவர்தான் கவர்ந்து இழுத்து விடுகின்றார்களாம். குறிப்பாக அரசியல் களத்துல தேசிய சிந்தனை கொண்ட பல இளைஞர்களும் சீமான் பின்னாடி போறது கண்டிப்பா பாஜகவுக்கு பிடிக்கவே இல்லையா. அதனால சீமானை ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்த வேண்டும், இளைஞர் பட்டாலும் பாஜகவை நோக்கி வர வேண்டும். அப்பதான் இனி வருங்காலத்துல பாஜக வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையும். அதனால சீமான இந்த தேர்தலில் வீழ்த்தினாலன்றி அடுத்த கட்ட வளர்ச்சி பாஜக பெறாது என்பதனால சீமான காரைக்குடியில் தோக்கடிக்கணும் என்பதற்காக தான் அண்ணாமலை கேட்டு வாங்கினதாகவும் இல்ல நயினார் நாகேந்திரனே பாத்தீங்கன்னா அண்ணாமலை நியமிச்சதாகவும் சொல்றாங்க. அதனால கட்சியே கட்டளை இட்டு இருக்குது சீமான கருவறுத்துன்னு சொல்லிட்டு. அதனால தான் அண்ணாமலை அவர்களே காரைக்குடியில் அந்த தொகுதியை கேட்டு பெற்றதாக தெரிகிறது. நம்ம சீமான் பொறுத்த வரைக்கும் நிறைய தேர்தலில் நின்று இருக்கலாம், ஆனால் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்த முறை தனக்கு செல்வாக்கு எங்கே இருக்குது என்ற விஷயத்தை ஆராய்ந்து காரைக்குடியில் போட்டியிடுகின்றாராம். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சென்னையில், ஒரு பக்கம் தென் மாவட்டங்கள், ஒரு பக்கம் மேற்கு மாவட்டங்கள், ஒரு பக்கம் மத்திய மாவட்டம் என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் நிற்கிறார். அதுக்கு காரணம் இருக்கிறது. தான் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவன், பெரும் சமூகத்தை சார்ந்தவன். இப்படி பெரும் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருந்தால் அவங்கள சாதி அடையாளமாக தான் பார்ப்பாங்க. இப்போ எடப்பாடி இருக்காருன்னு வச்சுங்களேன், கொங்கு வெள்ளாளர் சமூகமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் சிறுபான்மை சமூகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதை சாதியை பார்க்க மாட்டாங்க. அதனால அந்த சாதி அடையாளத்துக்குள்ள வந்துடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நின்று நாம இந்த மக்கள் ஓட்டு போட்டாதான் சீமான் வெற்றி பெற முடியா அப்படின்னு சொல்லிட்டு நாடார் சமூகம் எங்க இருக்குதோ அங்க நிக்கவே மாட்டாராம். தோத்தாலும் பரவாயில்ல, அவங்க சமூகம் இல்லாத இடத்துல தான் நிற்பாராம். ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதனால நாடார் சமூகம் இருக்கின்ற இடமும் மற்ற எல்லா சமூகமும் ஒன்று சேர கலந்திருக்கக்கூடிய காரைக்குடியில் போய் நிற்கின்றாராம். ஆனால் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய செல்வாக்கு கொண்ட இடமா. அதனால சீமானுக்கு விழுகின்ற வாக்குகளை திமுகவும் காங்கிரசும் பிரித்து சென்று விடுமாம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பாஜக வாக்குகளும் அதிமுக வாக்குகளும் அழகா பாஜகவுடைய வெற்றிக்கு வழிகோலுமாம். அதனால காரைக்குடிய தேர்ந்தெடுத்து தான் அண்ணாமலை அவர்கள் அங்க போட்டிருக்கின்றார்களாம். சீமானை வீழ்த்துவது ஒரே ஒரு ஆள் தான், அது அண்ணாமலையா தான் இருக்கும். ஏன்னா சீமானுக்கு ஈக்குவலா அரசியல் களத்துல ஆவேசமா பேசக்கூடியவங்க, தேசியத்துடன் தமிழ் உணர்வும் கலந்து பேசக்கூடியவங்க அண்ணாமலை. ஆனா தேசத்தை பற்றியும் தெய்வீகத்தை பற்றியும் பேசாம தமிழையும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசக்கூடியவர் சீமான். அதனால் காரைக்குடியில ரெண்டு பேரையும் மோத விடுறா பார்த்துக்கலாம். அதனால பாஜக திட்டமிட்டே களம் இறக்கி இருக்கின்றதாம். ஆனா யாருக்கு வெற்றி அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏற்கனவே அதிமுக பாஜக கணக்கு போட்டாச்சு, காங்கிரசும் திமுகவும் வாக்க பிரிப்பாங்க. அதனால அதிமுக பாஜக தான் வெற்றி பெறும். அண்ணாமலையுடைய அதிரடியும் பிரச்சார வியூகங்களும் உள்கட்டமைப்பு போட்டிருக்கின்ற தன்மையும் பாஜகவோட வெற்றிக்கு பலமாக அமையுமா. அது மட்டும் கிடையாது, காரைக்குடி பகுதியில் அதிமுக வெயிட்டா இருக்குது, கிளை மட்டம் வரைக்கும் அதிமுக கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் சீமானுக்கு காரைக்குடி தொகுதி செல்வாக்கு மிகுந்தது என்றாலும் சரி, எல்லா ஊர்லேயும் சீமானுக்கு உள்கட்டமைப்பு கிடையாது. ஒன்றிய லெவலில் இருக்கலாம், மாவட்ட லெவலில் இருக்கலாம், ஆனால் வார்டு லெவலில் சீமானுக்கு கட்டமைப்பு கிடையாது. ஆனால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் காரைக்குடியில் கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்குது. அதனால் அண்ணாமலை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தார் என்றால் நிச்சயமாக அது அதிமுக கையிலோ இல்லை பாஜக கையிலோ வந்துருமா. அதனால வெயிட்டான தலைவர் அங்கே நிற்பதனால அவருக்கு ஈக்குவலான தலைவரை அண்ணாமலை போட்டிருக்கின்றார்களாம். கருவறுக்க சொல்லி கட்சி கட்டளையிட்டு இருக்கிறது. சீமானை கருவறுப்பாரா இல்லை கண்டுகொள்ளாம விட்டுருவாரா? உங்க கருத்து சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களாக கிட்டத்தட்ட ஒரு 72 பேரை போட்டிருக்காங்க. அந்த 72 பேருக்கும் 50 தொகுதி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதிமுக கிட்ட இருந்து 50 தொகுதியை கேட்டு பெறப்போகுதா பாஜக? இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட தேர்தல் பொறுப்பாளரை போட்டாரு. அதே மாதிரி எல் முருகன்ஜி அவர்கள் கூட தேர்தல் பொறுப்பாளரை போட்டாரு. அப்படி தேர்தல் பொறுப்பாளர்கள் போடுகின்ற போது 234 தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டாங்க எல் முருகன்ஜி. ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ 234 தொகுதிக்கும் ஒரு ஆளை பொறுப்பாக நியமிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது அதிமுக தொகுதிக்கும் அவங்க சேர்த்து வேலை பார்ப்பாங்க, கூட்டணி கட்சி எங்க நிற்குதோ அவங்களுக்கும் சேர்த்து வேலை பார்ப்பாங்க. ஆனா இந்த முறை நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணி போட்டாரு, 50 தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு. அந்த 50 தொகுதியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவில் அனுபவம் வாய்ந்த 2வது வயதுல மூத்த
பல தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதிமுக கிட்ட இருந்து 50 தொகுதியா தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றாரு நம்முடைய நயினார் நாகேந்திரன். அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக இடையில எந்தெந்த தொகுதி என்று உறுதியாகி போய்விட்டதா, எப்படி தேர்ந்தெடுத்தார் இந்த 50 தொகுதி, இல்லை பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து 50ஆ, இந்த 50 என்ற தொகுதி எண்ணிக்கையை ஏன் திடீர்னு வந்து பொறுப்பாளர் நியமிச்சு வெளியே காட்டணும்? போறதும் போடுறீங்க, 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர் போட்டு போக வேண்டியது தானே. இப்போ பாஜகவுக்கு 50 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு புதுசா யாராவது ஒரு கட்சியை கூட்டணிக்குள்ள நாம இழுத்துட்டு வரணும்னா பாஜக 1க்கு 50க்கு 50 தொகுதி, அப்போ எங்களுக்கெல்லாம் 6 தொகுதி 8 தொகுதியா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. அதனால 50 தொகுதியில ஏன் பொறுப்பாளரை போட்டாங்க அப்படின்னு அதிமுகவினர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் கிட்ட பேசிட்டு தான் இந்த தொகுதிகளுக்கெல்லாம் பொறுப்பாளர் போடுறேன், இத்தனை பேரை போடுறேன் அப்படின்னு பேசிட்டு தான் போட்டிருப்பாரு. அதனால எடப்பாடிக்கும் பாஜகவினருக்கும் எடப்பாடிக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கூட்டணி எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க தெரியுமா. குறுக்கு சால் ஓட்டு வந்துருமா கட்சிக்குள்ளே இருந்து, அப்படி கட்சிக்குள்ளேயே இருந்து சில பேர் குறுக்கு சால் ஓட்டுறவங்க தான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில வந்து புகைச்சலு சர்ச்சை வெடித்தாச்சு. நயினார் நாகேந்திரன் அதிமுகவை மதிப்பதே கிடையாது, ஆட்களை நியமிச்சிட்டாரு, எடப்பாடி அப்செட்டு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை அவங்க முடிவு செய்யவே இல்லை. ஏன் இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்லுகின்ற போது தேமுதிகவுக்கு என்ன இலக்கு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை என்ன குறிக்கோள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று பேட்டி அளித்திருக்கிறாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போறாங்க. பேட்டி அளிக்கின்ற இடமெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றாங்க, எங்க ஆளுங்க போட்டி போடுறாங்க, போட்டி போடுறவங்க வெற்றி பெறணும், அதை தாண்டி வேற குறிக்கோள் இல்லை அப்படிங்கிறாங்க. மொத்தத்துல மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கணும் அப்படின்ற குறிக்கோள் இல்லை. மூன்றாவது, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் இருந்திருக்குது, இந்த ஆட்சியில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும், அந்த குறிக்கோள் கிடையாது. சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், அந்த குறிக்கோள் கிடையாது. ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும், அந்த குறிக்கோள் கிடையாது. திமுக செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக கருத்து கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வேண்டாமாப்பா, நான் திமுக கிட்ட போறேன்ப்பா, ஏன் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அந்த கருத்து எல்லாம் கிடையாது. ஸோ மொத்தத்தில் தேமுதிகவுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது, எந்த இலக்கும் கிடையாது. ஏன்னா இலக்குகளும் குறிக்கோளும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நாம இந்த கட்சியுடன் தான் போகணும், நம்ம மாற்று கட்சியுடன் போகவே முடியாது. நம்முடைய கொள்கையும் குறிக்கோளும் அதுக்கு தடையா இருக்கும், நாளைக்கு விமர்சனம் எழும் அப்படின்ற எண்ணம் சுத்தமா பிரேமலதா விஜயகாந்துக்கு இல்லவே இல்லை. அதனால தான் வந்து அவங்களால கூட்டணியை ஈஸியாக அமைக்கவே முடியலை. எப்போ பார்த்தாலும் நான் அதிமுக கிட்டையும் பேசுகிறேன், நான் திமுக கிட்டையும் பேசுகிறேன், என் கணவருடைய குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னால் கூட்டணி சேர்ந்த பிறகு நீ யாரை எதிர்த்து பேசுவேன்? அதனால் வலிமை இல்லாத ஒரு கட்சியாக குறிக்கோளும் கோட்பாடும் இல்லாமல் தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே கட்சி நடத்துவது போன்றும், இல்லை அதிக தொகுதிகளை வாங்கி அதன் மூலமாக வெற்றி பெற்று கோடிகளை குவிக்கலாம் என்று சுயநலத்துடன் செயல்படுற மாதிரியே தெரியுது. பொது நலமே தேமுதிக கிட்ட ஒரு துளி கூட இல்லையா. அதனால இந்த குறிக்கோள் இல்லாததுனால அவங்களால நான் இந்த கூட்டணிக்கு தான் போக போறேன் என்று அழுத்தி சொல்லாதனால 2 பக்கம் ஒரு துண்டு போறதுனால ஒன்று அதிமுக பக்கம் போனா போட்டோம், இல்லை திமுக பக்கம் வந்தா வரட்டும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் கூட கை கழுவி விட்டார்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா குறிக்கோள் இல்லாதவ எந்த இலக்கையும் எட்ட முடியாது. குறிக்கோள் இல்லாம வெற்றி மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் என்றால் உழைக்க கூட எண்ணம் வராது. ஏன்னா கூட்டணியை தேர்ந்தெடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், கூட்டணியில சீட்டு கொடுப்பாங்க, அந்த சீட்டுக்கு நோட்டும் கொடுப்பாங்க, அந்த நோட்டை வச்சு வெற்றி பெறலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு களத்துல இறங்குவாங்க. அதனால தேமுதிக கூட்டணியை உறுதிப்படுத்தாததுக்கு காரணம் நம்ம அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒன்று தான், இவன் தான் எதிரி, இவனுக்கு எதிராக தான் கூட்டணி, இவனை தான் வீழ்த்தணும் அப்படின்ற குறிக்கோள் கிடையவே கிடையாது. மக்கள் நலன் சார்ந்தும் சிந்திப்பது கிடையாது. எங்களை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க வந்து அரசியலில் வெற்றி பெற வேண்டும், இலக்கை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லா கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம்தான். ஆனா ஒரு குறிக்கோளுடன், ஒரு கோட்பாடுடன், ஒரு இலக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனா எந்தவித குறிக்கோளும் இல்லாம நாங்கள் வெற்றி பெறது மட்டும்தான் குறிக்கோளும் போது அது வலுவான ஒரு காரணமா தெரியல. மக்கள் எதை வச்சு தேமுதிகவை ஆதரிப்பாங்க? நாங்க ஜெயிக்கணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா எந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? தேர்தல் அறிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்க எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் தேர்தல் அறிக்கை விடும். அதனால நாங்களாம் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல மக்கள் பிரச்சனைக்காக கூட்டணி சேரல. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா
நிச்சயமா தேமுதிக கூட்டணி அவ்வளவு சீக்கிரம் உறுதிப்படுத்த முடியாது. வெற்றி பெறுவதும் கடினம். சரி, பார்க்கலாம் தேமுதிகவுக்கு எதன் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்க போறாங்க, எந்த கூட்டணி தேமுதிகவை முதுகுல தூக்கி சுமக்க போகுது அப்படின்லாம் பொறுத்து பார்க்கலாம். ஒரு வேண்டுகோள், அண்ணாமலை ஜெயிப்பாரா இல்ல சீமான் ஜெயிப்பாரா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.